நாமத்தினால் அருமையான சபை பிள்ளைகளை ஊழியர் உங்களை வாழ்த்துகிறேன். இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனியும் உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன், உன்னை நித்தமும் நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அதை நடத்துகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பிதாவே, எங்கள் இரட்சகா, நாங்கள் மனிதர்களை நம்பி வாழ்ந்த நாட்கள் உண்டு, எங்கள் வேலைகளை நம்பி வாழ்ந்த நாட்கள் உண்டு, எங்கள் வருமானங்களை நம்பி வாழ்ந்த நாட்கள் உண்டு. அப்பா, இன்றைக்கு எல்லாமே முடக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருமே உதவி செய்யக்கூட முடியாத இடத்துல நாங்கள் நிராகதியாய் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் போவோம்? யார் எங்களை நடத்துவார்கள்? யார் எங்களை சுமப்பார்கள்? நீர் ஒருவர் தானே. இந்த நேரத்திலும் இந்த ஆராதனை ஸ்தலத்திற்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் அசைவாடற்ற ராஜா, என்னென்ன சூழ்நிலையோடு கூட பிள்ளைகள் ஆராதிக்கிறார்கள் எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் என் தேவன் சகலத்தையும் அறிகிற தேவன். அப்பா, உடைய தயவுள்ள கரத்தை இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வாதமாய் நடத்தித்தார். உடைய வல்லமை, உடைய மகிமை பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் வல்லமையில நாமத்தை சொல்லிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
முந்தினரை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினரை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. ஓ பயமில்லை, 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 நம் சாமி கட்டோ பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. ஓ பயமில்லை, 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 நம் சாமி கட்டு முட்டு பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என்னொருதமாயிருப்பார் நரகமே எனக்கில்லை. விசுவாசமாய் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என்னொருதமாயிருப்பார் நரகமே எனக்கில்லை. ஓ பயமில்லை, 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 நம் சாமி கட்டோ பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை, 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 நம் சாமி கட்டு முட்டு பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. Hallelujah, 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 hallelujah. Oh, Hosanna, 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 Hosanna. Hallelujah. பயப்படாதே சிறு மந்தையே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வேதத்தில் அதிகமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அமைச்சர் அல்லேலூயா. நம்மோடு இருக்கிற அந்த தெய்வத்தை பார்த்து உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இந்த பூமியில் இல்லை அப்பா. அமைச்சர் அல்லேலூயா. அவரை பார்த்து பாடி கர்த்தரை உயர்த்தலாமா? உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah,
என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீரே. என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தேவனில்லை. Hallelujah, 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 Hallelujah. ஆமென். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. என் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையால் நிலை நிற்கிறேன் ஆண்டவரே. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாய் மாற்றியது உங்க கிருபை ஆண்டவரே. பிரைஸ் காட். கர்த்தர் நாமத்தை உயர்த்தி கிருபையாலே நிற்கிறோம், உம் கிருபையாலே நிற்கிறோம், கிருபையாலே நிற்கிறோம், உம் கிருபையாலே நிற்கிறோம். கிருபை கிருபை கிருபை
சேர்ந்து பாடும். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கினது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கினது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம். உம் கிருபையை கொண்டாடுகிறோம். சொல்லுவோம். கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை கிருபை Amen. Praise God. அவருடைய கிருபையை கொண்டாடும் போது எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம எல்லாம் எழுமே நின்று ஆண்டவர் பார்த்து சொல்ல போறோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே. உங்க சித்தம் செய்வதுதான் ராஜா. என் இதயத்தின் ஏக்கம் ஆண்டவரே. இசையா உண்மைத்தானே என் முன்னே நான் நிறுத்தி இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் நிறுத்தி இருக்கிறேன், எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya.
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு நிற்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் என் சுமைகள் என் என் சுமைகள் பாதத்தில் உம் பாதத்தில் இறக்கி வைத்து. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஓடி இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் முறுக்கம் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் முறுக்கமும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்பவரே.
இதயத்தின் ஏக்கமையா எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே ஓ எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் சர்வவல்லவரே எல் ஷடாய் சர்வவல்லவரே எல்லோயி என்னை காண்பவரே காண்டவரே எல்லோ நான் உன்னை காண்கிறது என்று சொன்னீங்களப்பா ஓ காண்டவரே சேர்ந்து சொல்லுவோமா ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உங்க சித்தமா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் நம்மோடு வைத்துக் கொள்ளுங்கப்பா உங்க கூட வைத்துக் கொள்ளுங்கப்பா என்னை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே நான் ஓடி வருவேன் ஆண்டவரே உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சொல்லுமா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்த ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை
அந்தமும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, உமக்கே ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே. ஓ அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, பரிசுத்தம், பரிசுத்தம், சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை.
கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினால் இந்த புதிய மாதத்திலே உங்களை யாவரையும் காண செய்த என் ஆண்டவரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுற உங்கள் யாவரையும் என் ஆண்டவர் சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு புதிய வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை வைத்து ஜெபியுங்கள். அந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதம் 3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிறார், என் வார்த்தை என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி நான் அனுப்பினதை அது செய்து முடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நாம் செய்கிறதை எல்லாம் வாய்க்க பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னார். அப்ப அவன் யார்? அவன் யார் செய்வது வாய்க்கும் என்று சொன்னால் அந்த 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். வாக்குத்தத்த ஆராதனையில இந்த காரியத்தை குறித்து நான் விரிவாக பேசியிருக்கிறேன். ஒருவேளை இது இந்த செய்தியுடைய இது 2வது பகுதி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். இதனுடைய முதல் பகுதியை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால், வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் போய் கேட்பீர்கள் என்று சொன்னால், அங்கு நான் இதை பேசியிருக்கிறேன். அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 விதமான ஆலோசனைகள் கடந்து வருகிறது. ஒன்று துன்மார்க்கரின் ஆலோசனை, 2 நீதிமான்களுடைய ஆலோசனை. இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடந்தவன் யார் என்று சொன்னால் சாலோமோனுடைய மகனாகிய ரெகொபெயாம். அவன் முதியோர்களின் ஆலோசனையை தள்ளி வாலிபருடைய ஆலோசனை கேட்டது நிமித்தம் அவன் தன்னுடைய அரசாட்சியை இழந்து போனான். 2வது நீதிமான்களின் ஆலோசனை. மோசே தேவனோடு முகமுகமாய் பேசி தேவனோடு உறவாடினவர் இந்த மோசே. இந்த மோசே தன் மாமனுடைய சொல் கேட்டு அவன் ஆலோசனைப்படி அவன் நடந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே தன்னுடைய வாழ்க்கையில் எவன் ஒருவன் சரியான ஆலோசனையை சரியான நபரிடம் கேட்டு அதன்படி நடக்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த செய்தியுடைய 2வது பகுதிக்கு நேரம் நாம் கடந்து போகிறோம். அதே சங்கீதங்களின் புத்தகம் 1 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். 2வது இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். இந்த 2வது பகுதி பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இந்த பாவிகள் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சின்னர் என்று சொல்லப்படும். அதாவது பரிசுத்த வாழ்க்கைக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இவர்கள் விபச்சாரம், வேசித்தனம், அடிமைத்தனங்கள், குடி இப்படிப்பட்ட காரியங்களிலே இவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பரிசுத்தத்தை கொஞ்சமும் விரும்பாதவர்கள், உலக வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் தான் இந்த பாவிகள். இப்படிப்பட்ட பாவிகளுக்கும் ஒரு வழி இருக்கிறது. அல்லேலூயா. பாவிகளுக்கு கூட அவர்கள் கூட தங்களுக்கு என்று ஒரு பாதையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பாவிகளுடைய வழி அல்லது பாவிகளுடைய வாழ்க்கை அல்லது பாவிகளுடைய வழிமுறைகள். எனவேதான் இந்த சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கனின் ஆலோசனையில் நீ நடவாமல்.
அல்லேலூயா. துன்மார்க்கன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான், அந்த ஆலோசனை நடக்கக்கூடாது. ரெண்டாவது சொல்லப்படுகிறது, பாவிகளுக்கென்று ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியிலே நீ நிற்கக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். அந்த வழியில அவர்கள் நடப்பதல்ல, சும்மா கூட நிற்கவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. சில பேர் சில இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம கேட்போம், என்ன சார் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்ற ஒரு காரியம் சொன்னா, நான் சும்மா தான் நின்றுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சும்மா தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பாவிகள் இருக்கிற இடத்துல நாம் சும்மா கூட நிற்கக்கூடாது. அல்லேலூயா. உதாரணமாக ஒரு சினிமா தியேட்டருடைய வாசலாக இருக்கட்டும், ஒரு ஒயின் ஷாப்புடைய ஒரு வாட்ஸலாக இருக்கட்டும், அங்கே பாருங்க, நான் வந்து சும்மா தாங்க நிற்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. சும்மா தான் இந்த பக்கம் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறேங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்தின் கீழே நின்று நம்ம பாலை குடிச்சா கூட எதை குடிக்கிறோம்னு சொல்லுவாங்க, கல்லை குடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ வேதம் சொல்லுகிறது, பாவிகளுடைய வழியில சும்மா கூட நம்ம நிற்கக்கூடாது. ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான வழிகள் உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான வழிகள் உண்டு. அது பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கவனிங்கள். இந்த மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 13-14ஆம் வசனத்திலே ரெண்டு விதமான வழிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று அவர் சொல்றார். ரெண்டு வழிகளை சொன்னாலும் முதல்ல நம்ம ஒரு ஆப்ஷனாக சொல்லிடுறாரு, நீங்க இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஏன்னு சொன்னா அங்க சொல்லப்படுகிறது, ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், ரெண்டு ஜீவனுக்கு போகிற வாசல். இந்த கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னு சொன்னா அது ரெண்டு விதமா நான் பிரிக்கிறேன். இந்த கேட்டுக்கு போகிற வாசல் பார்த்தீங்கன்னா அது விரிவான வாசல். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் பார்த்தீங்கன்னா அது இடுக்கமான வாசல். கேட்டுக்கு போகிற வழி இருக்கு பாருங்க, அது விசாலமான வழி. ஆனா ஜீவனுக்கு போகிற வழி இருக்கு பாருங்க, அது நெருக்கமான வழி. கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர், ஆனால் ஜீவனுக்கு போகிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, பாவத்துல சந்தோஷப்பட்டு வாழக்கூடிய ஜனங்கள் தான் நிறைய பேர். பாவத்தை வெறுத்து ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கிறவங்க மிக மிக குறை, மிக மிக குறை. அதனால இந்த வேதம் சொல்லுகிறது, நிறைய பேர் என்ன விசாலமான வழியை தான் தெரிந்து கொள்கிறார்கள். ஆமா, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் தான் தங்களுடைய வாழ்க்கையில இடுக்கமான அந்த வழியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆமென். ஏன் அந்த கேட்டுக்கு போகிற வாசல் மட்டும் ஏன் விரிவா இருக்கு, ஏன் விசாலமா இருக்குன்னு சொன்னா பைபிள் சொல்லுது, அந்த பாதையை தெரிந்து கொண்டு போகிறவர்கள் அநேகர் போகிறார்களாம். ஆமென். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்துல கூட்டம் அதிகமாக அலைமோதுகிற இடம், ரொம்ப கூட்டம் இருக்கிற ஒரு இடம் சொன்னா ஒண்ணு சினிமா தியேட்டர், ரெண்டு டாஸ்மாக். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சினிமா தியேட்டர்கள் இன்னும் டாஸ்மாக்ல இருந்தா திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க, போறாங்க, அதிகமா போய் நிற்கிறாங்க. அல்லேலூயா. பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நாம் வாழ்கிற அந்த உலகம் தாங்க பரலோகம். அவங்க நினைக்கிறாங்க, பரலோகத்தை யாரும் பார்த்தது இல்லைங்க, நம்ம வாழ்கிற இந்த உலகம் தான் பரலோகம். இதுல நம்ம அனுபவிக்கிற குடி, போதை, விபச்சாரம் தான் சந்தோஷம். இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க, இருக்கிறது தாங்க பரலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்மை குறித்து உலகம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை குறித்து என்ன உலகம் சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் வந்து வாழ தெரியாதவங்க, உலகத்தை அனுபவிக்க தெரியாதவங்க, வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவர்கள் என்று சொல்லி இந்த உலகம் நம்மை குறித்து
குறை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, பாவிகளுக்கு சந்தோஷம் எதுலன்னா பாவத்துல இருக்கிறது. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு நீதிமான்களுடைய சந்தோஷம் எதுல தெரியுமா இருக்குது? நீதியில இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா பாவிகளுக்கு பாருங்க, தினதோறும் குடிச்சு நல்ல போதை வஸ்துக்களை அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கான். ஆனா ஒரு நாள் அவன் லைஃப்ல குடிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான், அவன் முழு சந்தோஷமும் போயிடும். அவன் வீட்டுடைய சந்தோஷத்தையும் கெடுத்துருவான். ஏன்னா அவனுடைய சந்தோஷம் எதுல இருக்குன்னு சொன்னா பாவத்துல இருக்குது. ஒரு நாள் அவன் எதிர்பார்த்த அந்த பாவம் கிடைக்கலன்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? தன் சந்தோஷத்தை இழந்து போகிறான். அவன் குடிச்சாதான் அவன் சந்தோஷமாவே இருக்கிறான். ஆனா நீதிமான்களுடைய சந்தோஷம் பாவத்தில் அல்ல, அது நீதி செய்வதில் இருக்கிறது. அவர்கள் ஒரு நாள் பாவத்தோடு சமரசம் பண்ணிக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. ஒருவேளை அறியாமல் ஒரு வாழ்க்கையில பாவங்கள் நுழைந்தால் கூட அவர்கள் அந்த பாவத்தின் நிமித்தம் உணர்வடைந்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்குத்தான் அவர்கள் முயற்சிப்பார்கள். அல்லேலூயா. ஆமா, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறார். ஆனா பாவிகள் அப்படி அல்ல. ஒரு முறை விழுந்துட்டாங்கன்னா திரும்ப அவர்கள் எழும்புவது அவ்வளோ கடினம். இன்னைக்கு பாவம் செய்கிற ஜனங்கள்லாம் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? விளையாட்டாத சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சேன், ஆனா இன்னைக்கு என்னால் விட முடியல. சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு முறை குடிச்சு விட்டுறலாம்னு நினைச்சு குடிக்க ஆரம்பிச்சேன், இன்னைக்கு அதை என்னால் விட முடியல. ஆனால் நீதிமான்கள் அப்படி இல்லைங்க. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தில் விழுந்தா கூட அவர்கள் மறுபடியும் உணர்வடைந்து அவர்கள் எழுப்பி விடுவார்கள். அவர்களால் பாவத்தில் வாழவே முடியாது, பாவத்தில் சந்தோஷப்படவே முடியாது. அல்லேலூயா. அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கவனியுங்கள், இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இங்கு மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா, மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், மோசே ஒரு எபிரேய குடும்பத்தில் பிறந்தவன். அவன் பிறப்பின் நிமித்தம் அந்த ராஜா ஒரு தவறான செய்தியை கேள்விப்பட்டு இருக்கிற குழந்தைகளெல்லாம் கொலை பண்ணும்படி ஒரு சட்டம் போடுறான். ஆனா மோசேயுடைய அம்மா அவரை 3 மாதம் ஒழித்து வைத்து அவள் வளர்க்கிறார். அதற்கு மேல் அவளால் அவரை பாதுகாக்க முடியல. உடனே எகிப்தில் இருக்கிற நைல் நதியில நாணல் பெட்டியில வைத்து அனுப்பிவிடுகிறார். அது பாருங்க, யார் கையில கிடைக்க கூடாதோ அங்கேயே போய் பார்வோனுடைய குமாரத்தை கையில கிடைக்குது. எந்த குடும்பம் இந்த குழந்தையை வெட்டி போடணும்னு நினைச்சதோ கர்த்தர் அந்த குடும்பத்திலேயே மோசேயை வளரும்படி செய்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனத்தை கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நினைச்சாருன்னா, நீங்க எங்க யாரால நெருக்கப்படணும், உபத்திரவப்படணும்னு உங்களை குறித்து நினைக்கிறாங்களோ அவர்களாலேயே உங்களை வளர்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். ஆனால் இந்த மோசே அங்கு வளர்ந்த பொழுது பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து, சின்ன பிள்ளைகளை பார்த்து கேட்டா அது சொல்லும், நான் பிறந்த பெரிய பணக்கார வீட்டில் பிறகணும், இந்த போயும் இந்த ஏழை வீட்டில் போய் நான் பிறந்திருக்கிறேன், இந்த படிப்பறிவு இல்லாத அப்பா அம்மா வீட்டுக்கிட்ட போய் நான் பிறந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க? புலம்புறாங்க. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், பெரிய பணக்கார அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னை உண்மையாய்
தன் நெருக்கத்திலும் தன் கஷ்டத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காம உன்னை அன்பாய் வளர்க்கிற ஒரு பெற்றோர் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரிய பெரிய பணக்கார வீட்டுல பிள்ளைங்களுக்கு சரியான அன்பு கிடைக்கல தெரியுமா? அப்பா ஒரு பக்கம் பிசினஸ் 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 சொல்லிட்டு 24 மணி நேரம் அவர் பிசினஸ்லயே சுத்திட்டு இருக்கிறார். அம்மா ஒரு பக்கம் வேலை வேலை ஆபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில அந்த பிள்ளைங்க தன் பெற்றோருடைய அரவணைப்பு அன்பு கிடைக்காம பிள்ளைங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உனக்கு அப்படி இல்லைம்மா. படிக்காத பெற்றோரா இருந்தாலும் படிக்காத அப்பா அம்மாவா இருந்தாலும் உன்னை நேசித்து கூடுமான வரைக்கும் உன்னோடு கூட இருந்து உன்னை பராமரிப்பதற்கு ஒரு நல்ல பெற்றோர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால அதுக்காக நீ ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க எவ்வளோ ராஜ வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை. ஆனா மோசேக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலங்க. அந்த வாழ்க்கை பிடிக்கல. தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து, இரண்டாவது சொல்லப்படுகிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அனித்தியமான பாவ, எது அனித்தியமான பாவ சந்தோஷம்? அவன் இருக்கிறது எகிப்தினுடைய அரண்மனையில் இருக்கிறான். அரண்மனையில் இருக்கிற மோசேக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பொருட்கள் எதுவுமே கிடையாது. அவன் என்ன நினைச்சாலும் எதை விரும்பினாலும் அடுத்த நிமிஷம் அவன் கையில் அந்த பொருள் கிடைச்சிடும். அடுத்த நிமிஷம் அது ஆகாரமா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவனுக்கு அடுத்த நிமிஷமே கையில கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவன் ராஜ வாழ்க்கை வாழ்றான். ஆனா பைபிள் சொல்லுகிறது அந்த ராஜ வாழ்க்கையை, அந்த அனித்தியமான, அது நித்தியமானது அல்ல, அனித்தியமான அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதிலும். சகோதரா, நீ குடிக்கிற குடி இருக்கு பாருங்க, நீங்க பிடிக்கிறீங்க சிகரெட், நீங்க அனுபவிக்கிறீங்களா அந்த போதை பொருட்கள், அதெல்லாம் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள், அவ்வளவுதான் அந்த சந்தோஷம் அதால கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்லப்படுகிறது இந்த அனித்தியமான சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். மூன்றாவது, அவர் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. மோசே அரண்மனையில எந்த விதமான அச்சுறுத்தலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வளரான். ஆனா அவன் தன்னுடைய ஜனங்களை பார்க்கிறான். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது அவன் யார் என்று அவனுக்கு தெரிய வருகிறது. அப்போ அவனுடைய இனத்தில் இருக்கிற ஜனங்கள் படுகிற அந்த வேதனை, அவங்க செய்கிற அந்த கடினமான வேலையை, எகிப்தியர்கள் அவர்கள் துன்புறுத்தப்படுவதை பார்த்து அவனால பொறுத்து கொள்ளவே முடியல. அதனால அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், இந்த சந்தோஷம் எனக்கு வேணாம், என் ஜனங்களோடு, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. சில மணி நேரங்கள்ல உலக மனிதர்களை விட விசுவாசிக்க ரொம்ப மோசமா நம்ம நடந்து கொள்கிறோம். ஆமென். எங்க நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, உண்மையா சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஜீவிக்கிறோம். இங்க உபத்திரவமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில நேரத்துல விசுவாசிகளை விட ரட்சிக்கப்படாதவர்கள் ரொம்ப குணசாலியா இருக்கிறாங்க, அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க. சம்டைம் விசுவாசிகள் சில நேரத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றோம், ஆனாலும் அந்த பழைய பகைகள், பழைய வைராக்கியங்கள், தான் நல்லா இருந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும். ஆமென். இப்படி இருக்கிற விசுவாசிகள்லாம் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நான் சொல்றேங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் சொல்றான், என் ஜனங்களோடு கூட அந்த துன்பத்தை அனுபவிப்பதை. உங்களுக்கெல்லாம் தெரியும், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ கடினப்பட்டு கஷ்டப்பட்டு பார்வோன் ராஜாவிடத்துல பேசி அநேக அற்புதங்களை செஞ்சு அவர்களை கொண்டு வரான். அவர்களை கொண்டு வந்து அந்த வனாந்தரத்துல அந்த ஜனங்கள் அவரை படுத்தின பாடு உங்களுக்கு நல்லா தெரியும். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்ததையும் மோசேக்கு விரோதமாய் பேசினதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென்.
ஆனாலும் மோசே இந்த ஜனங்களை விட்டு ஓடவே இல்லைங்க, அவன் விட்டு விலகவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் அந்த ஜனங்களோடு இருந்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆமா, அடுத்து சொல்லப்படுகிறது, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியமாய் கருதினான். எகிப்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், எகிப்தில் அரண்மனையில் அவ்வளவு பொக்கிஷங்கள் உண்டு, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு, அவ்வளவு சாகிற வரைக்கும் அவங்க அனுபவிச்சு உட்காந்து போயிருக்கலாங்க. பார்வோனுக்கு அடுத்து அவன் தான் அந்த ராஜ சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். எவ்வளவோ இருக்கு. ஆனால் சொல்லப்படுகிறது அந்த அதிகமான அந்த எகிப்திலுள்ள பொக்கிஷங்களை விட ஆண்டவருக்காக படப்போகிற அந்த பாடுகளை, அந்த நிந்தைகளை எப்படி எண்ணினா? அதிக பாக்கியமா எண்ணினா. அல்லேலூயா. இன்னைக்கு வேலை ஸ்தலத்துல லஞ்சம் வாங்கினா, பொய் சொன்னா, திருடுனா சீக்கிரமா ப்ரொமோஷன் ஆயிடலாம், சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடலாம், பிசினஸ்ல ஏமாத்தினா பெரிய ஆள் ஆயிடலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட சந்தோஷத்தை விட நீங்க உண்மையாய் வேலை செய்து படிப்படியாய் நீங்கள் உயர்த்தப்படுவதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்பதை மறந்துடாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் இறுக்கமான நெருக்கமான ஒரு வாசல், இதுதான் உண்மையான மகிழ்ச்சியை ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கொடுக்க முடியும். ஆமென். அதற்கு உதாரணமாகத்தான் ஐஸ்வர்யவானை குறித்து வேதம் ஒரு ஓமையை சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 to 25 வரைக்கும். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரதாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையை வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த இடத்துல 2 மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒருவர் ஐஸ்வர்யமுள்ள மனுஷன், இரண்டாவது நபர் லாசரு. இந்த ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் எப்படி இருந்தாராம்? 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் அனுதினமும் சம்பரமாய் சாப்பிடுகிறவனாய் காணப்படுகிறார். ஆனால் லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவானுடைய வாசல்ல கிடந்தான் என்று சொல்லப்படுகிறது. இவன் பருக்களை நாய்கள் கூட வந்து நக்கும் அளவிற்கு அவன் அவ்வளவு வியாதி உள்ள ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். 21ஆம் வசனத்துல ஐஸ்வர்யவான் சாப்பிட்டு அவன் கீழே விழும்படி விடுகிறான் பாருங்க, அந்த பருக்கைகள் அதுவாது எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி அதற்காக ஏங்கி கொண்டிருந்தான் இந்த லாசரு. இப்படியே அவர்கள் போய் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாட்கள்ல இருவரும் ஒரே நாளில் மரித்து போனார்கள். ஆனால் நல்ல கவனிங்கள், 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஐஸ்வர்யவான் பெரிய வீட்டுக்குள்ள சுகமா இருந்தான். லாசருவோ சாப்பிட கூட வழி இல்லாம வெளியே கிடந்தான். ஆனா அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையே மாறுகிறது. எப்படி என்று சொன்னால், லாசரு மரித்த பிறகு 21 ஐஸ்வர்யவான் 22 சொல்லுகிறது,
தரித்திரன் மரித்து அவன் தேவ தூதரால் ஆபிரகாம் மடியிலே விடப்பட்டான். கவனிங்கள், பூமியில இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள கூட போக முடியாத லாசரு மரித்த பிறகு நேரடியாக ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான். ஆனால் ஐஸ்வர்யவானுடைய நிலைமை என்ன? 23ஆம் வசனம், அவன் பாதாளத்திலே கொண்டு போய் விடப்பட்டு அங்கு மிகுந்த வேதனைப்பட்டான். அவன் அதற்கு பிறகு 25ஆம் வசனத்தில் அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமுடைய மடியில் கிடக்கிற லாசருவை பார்க்கிறான். பார்த்தது மாத்திரம் அல்ல, ஆபிரகாம் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இந்த லாசருவினுடைய கரத்தில் இருந்து அந்த தண்ணீரை எடுத்து அவன் விரலில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கொடுத்த போதும் அப்படின்னு கேட்கிறான். நீங்க பூமியில இருக்கிற வரைக்கும் திருப்தியா சாப்பிட்டு நல்லா வாழ்ந்தவன் இப்போ ஒரு சொட்டு தண்ணீர், அதை யாரு கொடுக்கணுமா? லாசரு கொடுக்கணுமா? பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பிடி சோறு கொண்டு போய் லாசருக்கு கொடுக்க முடியல. ஆனா இப்போ அவருக்கு ஒரு சொட்டு தண்ணீர், அது யார் கொடுக்கணும்னு சொன்னா லாசரு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறான். அப்பதான் ஆபிரகாம் அழகா சொல்றாரு 25ஆம் வசனத்துல, மகனே, நீ பூமியில இருந்த பொழுது நீ நன்மைகளை என்ன பண்ண அனுபவிச்சப்பா. ஆனா அந்த லாசரு நன்மைக்கு பதிலாக என்ன அனுபவிச்சான்? தீமையை அனுபவிச்சான். அதனால இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவன் தீமையை அனுபவித்ததுனால இப்ப என்ன பண்றான்? தேற்றப்படுகிறான். அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். நீ உன் பூமியில இருக்கிற வரைக்கும் நீ நன்மைகளே அனுபவிச்சப்பா. அதனால இப்ப நீங்க என்ன பண்ற? வேதனைப்படுகிற. இதை கேட்க உடனே கொஞ்சம் வசதியா உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு பயம், ஒரு கேள்வி ஒரு இருதயத்தில் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். அப்படியானால் நம்ம பூமியில இருக்கும் பொழுது ஐஸ்வர்யமானா இருக்கக்கூடாதா பாஸ்டர்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாதா? அது தவறா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அப்படி தவறு என்று சொல்லவே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஐஸ்வர்யத்தை கர்த்தரே கொடுக்கிறார். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா ஆபிரகாம் அவர் பூமியில வாழ்ந்த பொழுது பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவராய் தான் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஐஸ்வர்யம் தவறல்ல. ஆனால் கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள்? நீங்களும் கஷ்டப்பட்டுதான் உழைச்சுதான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார் இல்லையா? ஆனா கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள்? அதுதான் என்னுடைய கேள்வி. அல்லேலூயா. ஆமா, நமக்கெல்லாம் நல்லா தெரியும், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல என்ன பண்றோம்? முதல் பகுதியை என்ன பண்றோம்? 10ல் ஒரு பங்கு எடுத்து ஆண்டவருக்கு நம்ம தசமமாக கொடுக்கிறோம் இல்லையா? 2வது ஒரு பகுதி எடுத்து நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்களுக்காக செலவிடுகிறோம். ஆனால் 3வது ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அது எதுக்கு தெரியுமா? தர்ம பணம். அதாவது கஷ்டப்படுகிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுப்பது. அதை குறித்து தான் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 27 என்ன சொல்லுகிறது? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்துல ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழணும்னு விரும்பினா 2 காரியம் செய்யணும். ஒண்ணு, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். அதோடு நின்று விடாம 2வது என்ன பண்றோம்? கர்த்தருக்கு ஏற்ற பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழணும். ஆமென். இதுதான் பிதாவுக்கு முன்பதாக
சுத்தமான பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்னா எங்க இரக்கம் பெறுவாங்க? அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் மரிச்ச பிறகு ஆளுடைய சமூகத்துல நியாய தீர்ப்புல போய் நிக்க போறோம். அப்ப அங்க நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அந்த வாசித்த அந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி இரக்கம் செய்யாதவனுக்கு என்ன கிடைக்குமா? இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நீங்க பூமியில இரக்கம் பாராட்டல, யாருக்கும் இறங்கல, அதனால உங்களுக்கு அதே பலன் தான். ஆனா நியாய தீர்ப்பு நாளிலே நாம் செய்த இரக்கம் மேன்மை பாராட்டும். ஒன்று சொல்லுகிறேன் சகோதரா, இந்த பூமியிலே நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து, பணம், வீடு, பதவி, ஊழியம், ஆத்துமாக்கள், இவைகள் எல்லாம் கூட இந்த பூமியோடு முடிஞ்சிடும். அவர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க போய் ஆண்டுகிட்ட போய் கணக்கு கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒன்னே ஒன்று உங்களோட கூட வரும், நீங்கள் இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு காண்பிக்கிற இரக்கம். அல்லேலூயா. இரக்கம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நான் பசியாயிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? ஆகாரம் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். இதெல்லாம் இரக்கத்துல வரும். இதெல்லாம் இரக்கம் உள்ளவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும், மற்ற யாராலும் இது பண்ண முடியாது. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த 4 மாசம் லாக்டவுன் ஆகி போச்சு இல்லையா? ஆண்டவர் அற்புதமாய் அவர் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இப்ப எல்லாம் வேலைலாம் ஆரம்பிச்சாச்சு. நீங்க விசுவாசிங்க, நீங்க எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு இல்லையா? நான் கேட்கிறேன், நம்ம சபையில கூடி ஆராதிக்கும் போது சபையில ஆராதிச்சோம் இல்ல, கர்த்தருக்கு தசமா கொடுத்தோம், ஊழியரோடு பேசினோம், விசாரிச்சோம், மற்றவங்களை பேசினோம், மற்றவங்க விசாரிச்சோம். நான் கேட்கிறேன், நீங்கள் கடைசியாக உங்கள் போதகருடைய குடும்பத்தோடு எப்போது பேசினீர்கள்? ஆமென். 2வது, உங்கள் ஊழியக்காரனுக்கு நீங்கள் கடைசியாக எப்பொழுது காணிக்கை கொடுத்தீர்கள்? 3வது, உங்கள் தேவனுக்கு நீங்கள் கடைசியாக எப்பொழுது தசமபாகம் கொடுத்தீர்கள்? எல்லாரும் என்ன நினைச்சிட்டோம்? சபை திறக்கப்படல, நம்ம ஆராதிக்கல, அதனால நம்ம காணிக்கை கொடுக்க தேவையில்ல, தசமபாகம் கொடுக்க தேவையில்ல, இதோட சர்ச்சு அது அடுத்த வருஷம் கூட திறக்கப்படலாம் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திறக்கும் போது பார்த்துக்கலாம். நான் கேட்கிறேன், நீங்களாவது வேலை கிடைச்சி இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க, ஊழியக்காரன் சபை நடத்தப்பட்டு கூட நாள் ஆயிடுச்சு, மற்ற இடத்துல சபை திறந்தாலும் சென்னையில இன்னும் சபை திறக்கப்படலை. அப்போ ஊழியக்காரன் அவங்க குடும்பம் எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்க எப்படி வீட்டு வாடகை கட்டியிருப்பாங்க, எப்படி சபையுடைய வாடகை கட்டியிருப்பாங்க? யோசிச்சிங்களா? விசாரிச்சிங்களா? சொல்லுங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நாங்க நல்லா தாங்க இருக்கிறோம். ஆனா உங்களை குறித்து என்ன கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பாரு. ஏன் தெரியுமா? உபாகமம் 12ஆம் அதிகாரம் 18-19. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக.
நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் நீ உன் தேசத்தில் இருக்கும் இந்த பூமியில உன்னை கர்த்தர் வைத்திருக்கிற நாள் வரைக்கும், ஆமென், நீ தேசத்தில் இருக்கும் வரைக்கும் லேவியனை கைவிடாதிருப்பாயாக. இது யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? சொல்லுங்க. இந்த வார்த்தை யாருக்கு சொன்னாரு? சபைக்கு சொன்னாரு. சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு சொன்னாரு. ஆமென். ஆமா. நீங்க உங்க ஊழியக்காரருடைய குடும்பத்தை விசாரிச்சீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் தெரியும். நம்ம சபையில் ஆராதித்த நாட்கள்ல கூட ஆண்டவர் காணிக்கை கொடுத்துருக்குறோம், தசமாக கொடுத்துருக்குறோம். நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சபை மூடப்பட்ட பிறகு அந்த காரியத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம். நான் எல்லாரையும் சொல்லலை. இன்றைக்கும் சபையில் இருக்கிற ஒரு சில விசுவாசிகள் எங்கள் வீடுகளில் வந்து எங்களை சந்திக்கிறார்கள். வந்து நேரில் சந்தித்து எங்களை விசாரிக்கிறார்கள். கடந்த நாட்களில் சாட்சியாக நான் சொல்லுகிறேன். நம்முடைய சபையில் வருகிற ஒரு அருமையான தாயார், அவர்களால் நடக்க முடியாது. அவர்களால் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் உட்கார முடியாதுங்க. எந்த ஃபோனும் பண்ணலை. திடீரென்று அவர்கள் அவங்க வீட்டில இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து இறங்கி பக்கத்தில் விசாரிச்சு மாடி ஏறி வீட்டுக்கு வராங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த அம்மாவால் நடக்கிறது அவ்வளோ சிரமம். ஆனால் வந்து வீட்டில் உட்காந்து அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், சபை திறந்த 4 மாதம் ஆகிறது. இந்த 4 மாதமும் நான் தசம பாகத்தை வீட்டில் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்டர். என் பிள்ளைகளோடு கூட பேசிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் சொன்னாங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்துட்டீங்களாமா? பிள்ளைங்களும் தாயாரும் பேசினாங்க. ஆமென். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், அதை நான் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. அப்போ அவங்க பேசினாங்களாம், நீங்கள் முதல்ல கொண்டு போய் கொடுங்க மாடி. அவ்வளோ தூரம் அவங்க ஆட்டோ பிடிச்சி வந்து அந்த 4 மாதத்துக்கு உண்டான தசம பாகத்தை கையில் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், சபை திறக்குதோ இல்லையோ பாஸ்டர், மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த தசம பாகத்தை நீங்கள் வாங்கிட்டு போகணும் பாஸ்டர். ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை எங்களால் சொல்ல முடியுங்க. நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு ஊழியர், அவர் காலையில் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் எப்படி இருக்கீங்க பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா விசாரிச்சுட்டு அவர் எப்படி எல்லாம் பாஸ்டர் சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட ஊழியருக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்கும்போது சொன்னார், பாஸ்டர் கர்த்தர் கிருபையாக நடத்துகிறாரு பாஸ்டர், சம்மந்தமே இல்லாமல் வந்து எனக்கு காணிக்க தர்றாங்க, இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கும் பாஸ்டர் சொல்லிட்டு அவர் சொன்னார், பரலோகத்தில் போகும்போது ஒரு காரியம் தான் பாஸ்டர் முன்னா வந்து நிற்கும், அது என்னன்னா இறக்கம். உடனே அந்த ஊழியக்காரருக்கு என்னால் முடிந்த ஒரு காணிக்கையை நான் ஆன்லைன் மூலமாக ஒரு அனுப்பி வச்சேன். ஆனால் அன்னைக்கு இரவு நான் காலையில் அந்த ஊழியக்காரருக்கு என்ன அனுப்பினோ, அன்னைக்கு இரவு ஒரு குறிப்பிட்ட சகோதரர் முதல் முறையாக எங்களுக்கு அதே காணிக்கை எனக்கு ஆன்லைன் மூலமாக எனக்கு அனுப்பி வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் என்ன பண்றாரு, திருப்பி கொடுக்கிறார். எப்ப கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு, பரலோகத்தில் வந்து கொடுப்பாருங்க. ஆமென். இன்னைக்கு சபை விசுவாசிகளுக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம அதை என்ன பண்றதில்ல, செய்வது இல்லை. பரவாயில்ல. ஆனாலும் கர்த்தர் லேவியனை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்றேன், ஐஸ்வர்யம் தவறல்ல. திரும்ப சொல்லுகிறேன், நீ ஆசீர்வாதமா இருப்பது தவறல்ல. நம்ம ஏழையா தான் இருக்கணும், ஒன்றும் இல்லாமல் இருக்கணும், அப்படி கிடையாது. ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள், கர்த்தர் கணக்கு கேட்பார். உன் கையில் நான் பணத்தை கொடுத்தனே, உன் கையில் நான் சம்பாத்தியத்தை கொடுத்தனே, உன் வருமானத்தை நான் ஆசீர்வதிச்சனே, அதை நீ எப்படி பயன்படுத்தின? ஆமென். உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக மட்டுமே நீங்க பயன்படுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், மதிக்கேடனே. ஆமென். மதிக்கேடனேன்னு சொல்லுவார் ஆண்டவர். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். ஸோ 2வது சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால்
இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், பாவ வழியில பணத்தை ஆஸ்தியை சேர்க்கிறவர்களிடம் சும்மா கூட நம்ம நிற்கக்கூடாது. ஆமென். அதான் பாவிகளுடைய வழியில, பாவத்தின் வழியில நீங்க வேலை செய்யற இடத்துல லஞ்சம் வாங்கி அவங்க நிறைய சம்பாதிக்கலாம், பொய் சொல்லி ஏமாத்தி கள்ள கணக்கு போட்டு நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா அதை உன் வாழ்க்கை நீ கற்றுக்கொள்ள கூடாது. லஞ்சம் வாங்க கூடாது. நீ செய்கிற வேலைக்கு சம்பளம் வாங்கினா போதும். ஆமென். கர்த்தர் உங்களை படிப்படியா உயர்த்தினா போதும். பாவிகளுடைய வழியை நீங்க கற்றுக்கொள்ள கூடாது. உலகத்துல ரொம்ப அதிகமாய் பேசப்படுகிற ஒரு டயலாக், ஒரு பெரிய நடிகர் பேசினார், வழி தனி வழின்னு சொல்லிட்டு. ஆமென். அந்த உலகத்தின் வழியை பின்பற்றி போக கூடாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். நீ வலதுபுறமாவது நீ இடதுபுறமாவது சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற ஒரு சத்தம். ஆமென். நிறைய சொல்லிட்டே போலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போது உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னா பாவ வழியில பணத்தை ஆஸ்தியை சேர்க்கிறவர்களிடம் சும்மா கூட நிற்கக்கூடாது. ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, அதே சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் நீ உட்காராமலும். அந்த வசனங்கள் நீங்க கவனிக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. மூணாவது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. நடப்பது, நிற்பது, உட்காருவது. அல்லேலூயா. யார் இந்த பரியாசக்காரர்? ஸ்காப்பர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது மற்றவர்களை ஏளனம் செய்கிறவர்கள், பெருமை பிடித்தவர்கள், மற்றவர்களை தாழ்த்தி தங்களை பெருமையா பேசுறவங்க. மூன்றாவது, மற்றவர்கள் மனதை புண்படி பேசுகிறவர்கள் தான் இந்த பரியாசக்காரர். இவர்கள் வாயை திறந்தாலே எல்லாம் ஓடிடுவாங்க. ஐயோ இவன் வராளா, இவன் வரானா, இவன் பேசினாலே அவ்வளவுதான் அப்படி சொல்லி உங்களுக்கு பேசுறதே பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. சில பேர்கிட்ட பேசினா இன்னும் கொஞ்சம் கூட பேசினா போல இருக்கும். ஆமே. சில பேர் பேசினா அவ்வளவு இறக்கம், அவ்வளவு மனத்தாழ்மையா பேசுவாங்க. சில பேர் கடுன்னு பேசுவாங்க. மற்றவர்கள் மனதை குறித்து சற்று கவலைப்பட மாட்டாங்க. அவர்தான் பரியாசக்காரர். அதான் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். பரியாசக்காரன் யார்? பரியாசக்காரன் சொன்னா இவன் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன பண்ண மாட்டான்? செவி கொடுக்க மாட்டான். யார் என்ன புத்திமதி சொன்னாலும் இவன் என்ன பண்ண மாட்டான்? செவி கொடுக்கவே மாட்டான். எனக்கு தான் எல்லாம் தெரியும். புத்திமதிகளை இவர்கள் வெறுப்பார்கள். புத்திமதி சொல்லுகிறவர்களே வெறுப்பார்கள். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவங்களை. இவங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது, அறிவுரை சொல்லக்கூடாது. சொன்னா இவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கும். தான் சொல்வது மட்டும் மற்றவங்களுக்கு கேட்கணும். தான் செய்யறது சரி, தான் பேசுறது சரி, தான் நடக்கிறது சரி. இவர்கள் யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசுவார்கள். ஆனால் இவர்களை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவர்தான் பரியாசக்காரர்கள் இல்லையா? அதே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், அவன் உன்னை பகைப்பான். யார் இந்த பரியாசக்காரன்? அவருடைய குறைவுகளை, அவருடைய குற்றங்களை நம்ம சுட்டி காட்டும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு உள்ளத்துல பகைப்பாங்க. அவன் பேச மறுக்கும். அவங்க தப்ப சுட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. அவர்கள் பகைப்பார்கள். அப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள் நீங்க இருக்கிறீங்களா? அதே நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 29 வசனம் 8. பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள். பரியாசக்காரர், இந்த பரியாசக்காரரை குறித்து என்ன சொல்றது? இவர்கள் பட்டணத்தில் என்ன பண்றாங்களா? தீ கொளுத்தி விடுகிறார்கள். அதாவது தன் காரியத்தை தவிர்த்து எப்போதும் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களை குறிச்சே பேசிட்டு இருப்பாங்க. அவன் தன்னை பத்தி பேச மாட்டாங்க.
மாட்டாங்க. தான் வீட்டில் என்ன நடக்குது அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இவங்க எப்பவுமே மற்றவங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, மற்றொரு குடும்பங்களை பற்றி, மற்றொரு குறைவுகளை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க கேட்டது அங்க சொல்லுவாங்க, அங்க கேட்டது இங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. சில இவங்களால அந்த குடும்பத்துடைய சமாதானம் கெட்டு போயிருக்கும். இவங்களால நல்லா பேசினவங்க பழகினவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. அல்லேலூயா. தீக்குளத்தை விடுவாங்க. வசனம் சொல்லு, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். ஆமென். எப்போது இவர்கள் யாரை பத்தியாவது யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். கவனிங்க, பரியாசக்காரர் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள துரத்திடு, அவங்க கிட்ட போவாத, அவங்கள கிட்ட சேர்க்காத. இந்த கோல் சொல்றவங்க, குறை சொல்றவங்க, இவங்களை சேர்க்காத. ஏன்னா அவர்கள் விலகிட்டாலே பிரச்சனைகள் என்ன பண்ணுமா, நீங்கிருமா. அது மாத்திரம் இல்ல, விரோதமும் ஒழியும், அவமானமும் ஒழியும். யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த இப்படிப்பட்ட நபர்கள் இல்லைனாலே தானா எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும். இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை கொடுக்கவே மாட்டாங்க. இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி அவன் நம்மளே சம்மந்தப்பட்ட நபரோடு கூட போய் பேசி சமாதானம் ஆகலாம் நினைச்சா கூட இப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்மளை பேசவே விட மாட்டாங்க. நீ எல்லாம் போய் மன்னிப்பு கேட்காத, நீ எல்லாம் போய் பேசாத, உன்னை சீப்பா நினைச்சிருவாங்க. இல்லையா? இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்ட நபர்களோட பேச்சை கேட்டுதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதனால எத்தனை குடும்பங்கள் பாழாயிருக்கு தெரியுமா? சொந்த குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியோட பிரச்சனை வரும். இதை என்ன பண்ணுவாங்க, சில பேர் போய் பக்கத்துல சொல்லிடுவாங்க, அவங்க பழகிறோம், அவங்களே சொல்லுவாங்க, உன் கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கும், உன் மனைவிகிட்ட எப்படி நடந்துக்கும், அப்பதான் உனக்கு மரியாதை இருக்கும். எப்படி இதை கேட்டு இந்த வார்த்தையை நம்ம வீட்டுக்குள்ள செய்யறோம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சொந்த அம்மா, மகளுடைய அம்மா அல்லது மகனுடைய அம்மா, உன் பொண்டாட்டிகிட்ட எப்படி நடந்துக்கப்பா, உன் கணவன் எப்படி நடந்துக்கப்பா சொல்லி கொடுப்பாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சொன்னதை சொல்லுமா, கிளிப்பிள்ளைன்ற மாதிரி வீட்டில் நடந்துக்கும். இதுல சண்டை போட்டு பாதிக்கப்படுறது யாரு? குடும்பம். ரொம்ப கவனமா இருக்கு. கடைசியாக அதே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, பரியாசக்காரருக்கு தண்டனைகளும், பரியாசக்காரருக்கு தண்டனைகளும், மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமா இருக்கிறது. கவனிக்கணும். நீங்க எப்போதும் மற்றவருடைய குடும்பத்தை குறிச்சே பேசி பேசி மற்றவருடைய குடும்பங்களே நம்ம என்ன பண்ண பிரிச்சு விட்டுட்டு, ஆமென். ஆமா, இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், ஆமென், மற்றவர்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி, அதாவது விளையாட்டுக்கு பேசுறது தப்பு இல்லைங்க. ஆனா மற்றவர்கள் மனம் புண்படும்படி பேசுறவங்க அவங்களுடைய கலரை வச்சு, அவங்களுடைய ஹைட்டை வச்சு, அவங்களுடைய குறைவுகளை வச்சு நம்ம பேசுறது ரொம்ப தப்பு. இப்படி பேசுகிறவர்கள் என்ன இருக்கு, அவங்களுக்கு தண்டனைகளும் அடிகளும் ஆயத்தமா இருக்கிறது. சகோதரா சகோதரி, இப்படிப்பட்ட பாவத்தை ஒருவேளை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. சில நேரத்தில் நம்ம பொதுவாக நம்ம பிள்ளைங்க பாருங்களேன், யாராவது குள்ளமா வந்தாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, யாராவது ரொம்ப குண்டா வந்தாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, யாராவது ரொம்ப ஒல்லியா இருந்தாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பிள்ளைகளுக்கு சொல்றது உண்டு, கிண்டல் பண்ணாது, கேலி பண்ணாது, அவர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டோடைய பார்வையில எல்லாருமே யார்தான்? விலையேற பெற்றவர்கள். அவங்க கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, குள்ளமா இருக்கிறாங்க, ஹைட்டா இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி காரியங்களை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. விளையாட்டு நம்ம பேசுறோங்க, அது பரவாயில்ல. ஆனா மற்றொரு மனம் புண்படும்படி நம்ம பேசுறோமா? யோசிச்சு பாருங்க. இது இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம விலகலைன்னா நமக்கு தண்டனைகளும் அடிகளும் காத்து கொண்டு இருக்கிறது. இல்லையா? நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும். நான் யாரையாவது குறிச்சு தவறா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, மற்றவர்களின் குறைவுகளையே குற்றங்களையே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. மூணாவது சொல்றேன், மற்றவர்களை குற்றப்படுத்தி
தான் மட்டும்தான் ஒழுங்கு என்று நினைக்கிறவர்களோடு கூட என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியம் கொள்ளவே கூடாது. உங்களோடு இருக்கவே கூடாதுங்க. தான் மட்டும்தாங்க மற்றவங்களாம் தப்புங்க, நான் மட்டும்தாங்க ரைட்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட நபர்களோடு ஐக்கியம் இருக்கக்கூடாது. நீங்க பழகுகிற நபர்கள் அப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? எப்பவாறு மற்றவங்களே குற்றப்படுத்தி காயப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த காலை வேளையில 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பேசி இருக்கிறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்கள். முதலாவது காரியம், சரியான ஆலோசனையை சரியான நபரிடம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். 2வது, பாவத்தின் நிமித்தம் ஆஸ்தியை பணத்தை சேர்க்கிறவர்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. 3வது, மற்றவர்களை குற்றப்படுத்தி தான் மட்டும்தான் ஒழுங்கு என்று நினைக்கிறவர்களோடு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியமே கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட நபர்கள் செய்கிற காரியங்கள் தான் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, அருமையான காலை வேளையில நீர் எங்களோடு பேசின இந்த ஆழமான சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தை கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுப்பா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான் வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்களில இப்படிப்பட்ட சத்தியங்களை தான் நாங்கள் அதிகமாய் கேட்க வேண்டும் என்றோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும், எங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர். தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நல்வழிப்படுத்தும் என்று சொல்லி, இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே சீக்கிரமாய் இந்த கொள்ளை நோய் இந்த தேசத்தை விட்டு முற்றிலுமாய் நீங்கத்தக்கதாக, மக்கள் தன்னுடைய இயல்பு நிலைமைக்கு திரும்பத்தக்கதாக ஒரு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வியாதி நிமித்தம் தன் குடும்பங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாக ஒரு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதற்காக பிரயாசப்படுகிற மருத்துவத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, துப்புரவு பணியாளர்கள், இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருச்சபைகள் மீண்டும் திறக்கப்பட்டு முன்பு போல கர்த்தரை நாம் கூடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தின் எல்லா பொருளாதார நிலைகளும் உயரத்தக்கதாக எல்லா ஒரு மனதோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, யாரெல்லாம் இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டு எங்களோடு கூட தேவனை ஆராதித்தார்களோ அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. இந்த மாதம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. இந்த ஆராதனையில நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நீங்கள் கீழே காண்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சாட்சியாய் சொல்வீர்கள் என்று சொன்னால்
உங்களோடு கூட சேர்ந்த நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். God bless you. Praise the Lord.